Assalamu alaikum. Welcome to Family's Favorite. Today special and சிம்பிளான ரெசிபி வெஜ் குருமா 5 மினிட்ஸ்லேயே எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. This video is sponsored by BuyMode app. This is one of the mobile app. வீட்டுக்கு தேவையான க்ராசரி திங்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே வெரி லோயஸ்ட் ப்ரைஸில் இங்கே வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆஃபரும் போயிட்டு இருக்குது. இந்த ஆப் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். விசிட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக ஷாப்பிங் பண்ணிக்கோங்க. சேவ் டைம், சேவ் மணி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் போட்டுக்கோங்க. அப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு ஃபஸ்ட்டே போட்டால் வெங்காயம் நல்லா வதங்கி வரும். அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு வாசனை நல்லா போனதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நான் சின்ன தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே நல்லா வதக்கிட்டு இப்போ வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு 1 உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு 1 கேரட், அப்புறம் ஒரு 6 பீன்ஸ் கிட்ட இந்த சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஊற வச்ச பச்சை பட்டாணி ஆட் பண்ணிடுறேன். இதெல்லாம் போட்டு நல்லா மசாலா வெஜிடபிள்ஸில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நான் ஏற்கனவே அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அது ஊற்றுனதுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சிடலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பராகவே 5 மினிட்ஸ்லேயே குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது சப்பாத்திக்கு பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த வெஜிடபிள் குருமா சப்பாத்திக்கு மட்டும் இல்லாமல் பூரி, பரோட்டா கூட தொட்டு சாப்பிட்லாம், சூப்பராகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் மோர் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. டாட்டா, பாய் பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.